ஓம் ஈஸ்வரா குருகவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உங்கள் உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் உங்கள் உயிரை ஈசனாகின்றது உருவாக்கியது. இந்த உடலில் உருவாக்கி உடனாக உருவாக்கிய அனைத்திற்குமே உங்கள் உயிர் குரு என்று மதித்து வாழ்தல் வேண்டும். நாம் ஓம், நமது உயிர் ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது. நாம் நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் ஓ என்று ஜீவ அணுவாக உருவாக்கி கொண்டே உள்ளது. நாம் எத்தகைய குணங்களை நுகர்ந்து அறிய விரும்புகின்றோமோ அத்தகைய குணத்தின் நிலையை உணர்ந்து அந்த உணர்ச்சியின் அளவில் எண்ணம் சொல் செயல் என்ற நிலையில் இயங்கி அந்த உணர்வு உமி நீராக மாறி என்று நம் உடலாக மாற்றிவிடுகின்றது. நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று இவ்வாறு நம்மை எப்படி இயக்குகின்றது, உருவாக்குகின்றது, நம்மை காக்கின்றது, ஆளுகின்றது என்பதனை நாம் நமக்குள் அறிதல் வேண்டும். இன்றைய விஞ்ஞான உலகில் இன்று நாம் வாழ்கின்றோம். இன்று டிவி போன்ற ரேடியோ போன்ற நிலைகளை நாம் கையாளுகின்றோம். அதை நாம் அறிகின்றோம். அதாவது நாம் ஒருவருக்கொருவர் சந்தித்தோம் என்றால் நாம் பேசுவது கேட்டு நுகர்ந்து நீங்கள் அறிகின்றீர்கள். ஆனாலும் பேசுவதை செவிவெள்ளி கொண்டு கவர்ந்து கண்வெளி கவர்ந்து உயிரில் மோதி உணர்கின்றேன். அந்த உணர்ச்சி அடிப்படை எண்ணம் சொல் செயல் என்ற நிலையில் இயக்குகின்றது. ஆனால் என்னை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது உங்கள் நெஞ்சு எலும்பு ஊழ் வினை என்ற வித்தாக பதிவாக்குகின்றது. வினை என்றால் இயக்கம், செடி கொடிகளுக்கு வித்து. நாம் எந்த குணத்தை உற்று பார்க்கின்றோமோ நமது கருவில் இருப்பணி நமது நெஞ்சு எலும்பில் உள்ள ஊனுக்குள் ஊழ் வினை என்ற வித்தாக பதிவாக்கி விடுகின்றது. இப்போ நாம் பேசுவதை நீங்கள் உற்று நோக்கினால் உங்கள் கருவிலில் உங்கள் நெஞ்சில் பதிவாக்கின்றது. நீங்கள் பேச வேண்டும் என்ற உணர்வை நான் எண்ணும் போது எனக்குள்ளும் பதிவாகின்றது. நாம் பேசிய உணர்வுகள் சூரியனால் கவரப்பட்டு அதை இயக்க அணுக்களாக மாற்றிவிடுகின்றது சூரியன். நான் எந்த குணத்தை கண்டு நான் பேசுகின்றனோ இதை கவர்ந்து கொண்டு நீங்கள் நுகர்ந்தால் அக்குணத்தின் இயக்க சக்தியாக அது உங்கள் உடலில் நீங்கள் நுகர்ந்தப்பும் அதன் வழி இயக்குகின்றது. இப்போ ரேடியோ டிவியில் எந்த அலவரிசை வேண்டும் என்றாலும் அதை எடுத்தால் அதை காற்று இருப்பது அந்த அலவரிசை எடுக்கின்றது. மரம் செடி கொடியில் எந்தெந்த உணர்வு கொண்டு செடி கொடி மரமானதோ அவைகள் அனைத்தும் அதன் விளைந்த வித்துகள் அதிலிருந்து வெளிவந்ததை இயக்கணும் அது கவர்ந்து நம் பூமிக்கு படரச் செய்துள்ளது. அந்தந்த மரத்தின் வித்துகள் நிலத்தில் ஊன்றிய பின் அதை புதியின் ஈர்ப்பால் கவர்ந்து அதனதன் உணர்வுக்கு இயக்கத்துக்கொப்ப அந்த உணர்வுக்கொப்ப செடி கொடிகளும் அதில் மனங்களும் அதில் குணங்களும் அதனுடைய உடல் அமைப்பு அமைகின்றது. இது இயற்கை நீதிகள். இதே போல நாம் ஒரு வயலில் எத்தனை வகை வித்துகளை போடுறோமோ அத்தனை வகை ரூபங்களை அது காட்டுகின்றது. இதே போல நம் உடலில் உயிரின் இயக்கம் என்றால் நாம் நுகர்ந்த உணர்வை உயிரைப் போலவே ஜீவணுவாக மாற்றுகின்றது. அது நம் ஊழ்வினை என்ற வித்தானது பழது நுகர்ந்த அந்த உணர்வுகள் இரத்தத்தில் கலந்து கொண்டப்ப அந்த இயக்கணு கருவாகி மீண்டும் உருவாகி ஊர் அணுவாக எதன் குணத்தை கவர்ந்ததோ அதை இயக்க அணுவாக உடலாக அமைத்து அதனுடைய மலமே நாம் உடலாகின்றது. நாம் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய். காலையிலிருந்து நாம் எத்தனை வகையான நிலைகளை எடுக்கின்றோமோ நாம் எண்ணியதில் ஓம் நமச்சிவாய் என்று சதா அது இயக்கி நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது நமது உயிர். இப்படி காலையிலிருந்து இரவரிலும் கேட்டு உணர்ந்து நுகர்ந்து அறிந்தாலும்
இவை அனைத்தும் உங்கள் உடலாக நம் உடலாக மாறிக்கொண்டே இருக்கின்றதை நாம் அறிகிறதா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று சதா நாம் எண்ணியதை சிவமாக்கிக் கொண்டே உள்ளது நமது உயிர். அதனால்தான் சதாசிவம் என்றால் நாம் எண்ணியது சதா சிவமாக்கிக் கொண்டே சிவமாகிக் கொண்டே இருக்கின்றோம். எக்குணமும் அக்குணத்தின் செயலாக மாறும். இதை போன்று இப்போது சந்தர்ப்பம் நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர்ற வரையிலும் சந்தர்ப்பம்தான் காரணமாகின்றது. மான் புலியை சந்திக்க சந்தர்ப்பம் வந்தால் புலிக்கு மானின் இறைச்சி இரையாகின்றது. அதே சமயத்தில் புலியின் உணர்வை மான் சந்தித்த சந்தர்ப்பத்தினால் புலியின் உணர்வுகள் அது நுகர நேருகின்றது. அதனுடைய சந்தர்ப்பம் புலியின் உணர்வு மானின் உடலுக்குள் வலுவாகப்படும் போது மானை அடித்து புலி கொண்டு தன் இறைச்சியை சாப்பிட்டதென்றால் மானின் உயிரான்மா புலியின் ஈர்ப்புக்குள் சென்று புலியாக பிறக்கும் சந்தர்ப்பம் வருகின்றது. இப்போ இதே போன்று உதாரணமாக நம்ம கண்ணிலே பார்க்கலாம். ஒரு மசு பிடிச்ச நாய் ஒரு மனிதனை கடித்தால் என்ன நடக்கின்றது? அந்த எப்படி மசு பிடிச்சதோ அதே போல் அணுக்கள் எல்லாம் மாறி அது எதன் செயலோ அதை செயல்படும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம். அப்ப அவருடைய பிறவி எதுவா இருக்கும்? அந்த நாயைப்போல கொலைக்க ஆரம்பிக்கும். இந்த உணர்வானவர்களுக்கும் உயிர் வெளியில போன என்ன ஆகும்? அந்த விஷத்தின் தன்மை கொண்ட ஒரு நாயின் உடலுக்குள் சென்று நாயாக பிறக்கும் நேரம் நாயின் நினைவே வரும். இதெல்லாம் நம்ம அனுபவமா இதை நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா எப்படி நம்ம வளர்ச்சி அடைந்தது என்று நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறியிருக்கணும். அதை யாரும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய தெரிந்தாலும் இப்போ பதிவாக்குறதே பெரிய கடினமா இருக்கு. ஆனால் இதே போன்றுதான் நம் உடல்கள் மாற்றமாகி சந்தர்ப்பம்தான். இன்னைக்கு இவ்வளவு தூரம் தொடர்ந்து வந்த மனிதன் ஒரு வெறிநாய் கடித்ததென்றால் அதனுடைய முழுமையாக உடனடியாக பலன் தருகின்றது. இதே போல் ஒரு மனிதன் பாம்பை சந்திக்க நேர்ந்தால் அதை மனிதன் அடித்து விட்டார். அதனுடைய சந்தர்ப்பம் அதை அடித்து உயிர் வரும்போது அந்த மனித உடலுக்குள் வந்து மனிதனாக பிறக்கும் தன்மை வருகின்றது. அதே பாம்பு மனிதனை கடித்தால் விஷம் முழுமையடைந்து சிந்தனை அனைத்தும் இழந்து பாம்பின் பால் செல்லுகின்றது. உயிர் சென்ற பின் எங்கே செல்லுகின்றது? அந்த உடலுக்குள் செல்லுகின்றது. இதே மாதிரிதான் இந்த காட்டில் இருக்கக்கூடிய உணர்வு ஊழ்கனை என்ற வித்தாக பதிவாக்கப்படும் போது அவங்களுக்கு சாதாரண பழக்கத்தில் இருப்பாங்க. சரியா ஹோட்டல்களுக்கு போனால் இப்படி கையை நீட்டினா தண்ணி வரும், நீ திருப்பி தேவையில்லை. இந்த இப்படி நீட்டினா அது சுட சுட இது வரும். சில இடங்களில் காசை போட்டு கையை நீட்டினா காசு வர்ற பொருள் வந்து விழுகுது. எல்லாம் எலக்ட்ரிக் எந்தெந்த காசுக்கு தகுந்த மாதிரி அதை இட வச்சு கொடுத்துட்றோம். இப்படி இயற்கை நிலையில் நடந்துகிட்டு இருக்கு. இதே போலதான் நீங்க வேறு வேலையின் காரணமா சொல்றீங்க. அதே உணர்வெடுத்து செல்லப்பட போகும்போது அதிகமாக நேரத்தை செலுத்தி நீங்க சென்றால் உங்களுடைய சந்தர்ப்பம் கீழே இருக்கிற வாய்க்கால் இதை தெரியாம நினைவு அங்கு இருக்குது. ஆனால் பரந்த மனதுடன் பார்த்ததில்லை. குறி ஒன்றாக செல்லப்பட போகும்போது தவறி அந்த பள்ளம் தெரியாத கீழே இடையில வந்துடும். ஆனால் நாம் தப்பு செய்யலை. ஆனால் சந்தர்ப்பம் நம்மளுக்கு அந்த சூழ்நிலை உருவாக்கி நாம் சந்தித்தேன் என் தலைவீதி என்று சொல்றதுக்கு இல்லை. சந்தர்ப்பம் சூழ்நிலை அது மாற்றுகின்றது. ஆனால் இதனால் தோஷம் வந்தது, அதனால தோஷம் வந்தது. நாம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் தோஷம். அதை எடுத்து தோஷத்தை நீக்க என்னென்னமோ செய்ய வேண்டும் என்ற நிலை இல்லை. எல்லாம் சந்தர்ப்பம்தான். இதே மாதிரி ஒரு சமயம் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னா பதிவாகுது. அப்ப நீங்க எங்க வேணாலும் பாருங்க, கீழே பார்த்தா நடக்க சொல்லும். ஏன்னா அந்த அதிர்ச்சி, அந்த உணர்ச்சி ஊட்டும்.
அதே சமயத்தில் இப்போ நம்ம வீடெல்லாம் பாலிஷ் பண்ணி வச்சிருக்கிறோம். கொஞ்சோண்டு ஈரக்காலம் அந்த பழிச்சுன்னு வழி விட்டுருது. ஆனால் அதில் குளித்து வரப்போகும்போது வேறு எண்ணத்தோடு தான் வரணும். வழுக்கும்போது அது சுதாரிச்சோம்னா கீழே அடிபடாமல் தப்பிக்கலாம். அது தப்பிக்கக்கூடிய நிலைகள் வழுக்கிச்சுன்னா அப்படி உட்கார பழகிட்டோம்னா ஒன்றும் இல்லை. அதை கண்ட்ரோல் பண்ண போகும்போது முடியல தப்புன்னு கொண்டு போய் பின்னாடி அடிச்சிருது. முடியாதவங்களுக்கு குடும்ப ஏழ்மைப்படுத்தினால் அவருக்கு இதாகிறது. இதுவும் சந்தர்ப்பம்தான். எல்லாம் சந்தர்ப்பத்தால் நிகழக்கூடிய நிலையில் தான். இப்போ நீங்கள் ஒருத்தர் இது மாதிரி கீழே விழுகிறான்னு பார்க்குறீங்க, அடுத்த கணம் பாருங்க உங்களை அறியாமலே அதை வேலை செய்யும். உங்கள் உணர்வுகள் ஒன்றை பார்த்தோம் என்றால் அந்த உணர்வுகள் நமக்குள் பதிவாகி அதன் நிலையை நீக்கும். எல்லாமே சந்தர்ப்பத்தால் தான் இந்த உலகமே உருவானதும் உலகம் அழிவதும் மனிதனாவதும் மனிதன் மீண்டும் ரூபத்தை மாறுவதும் எல்லாம் உயிரால் தான் நடக்கின்றது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த விஷ உலகில் நாம் வாழுகின்றோம். ஒரு வித்தை போட்டால் அந்த வித்து அதன் உணர்வையே மாற்றிக்கொண்டு வருகின்றது. அதே வித்தை மனிதன் என்று பல உணர்ச்சிகளை சேர்த்து பலவிதமான செடிகளையும் பலவிதமான ரூபங்களையும் மாற்றுகின்றான் மனிதன். இதே மாதிரி ஒரு உயிரணுவின் தன்மையும் அதற்கு வேண்டிய உணர்ச்சிகளை சேர்த்து மாடுகளையோ ஆடுகளையோ அது மாற்றுகின்றான். இப்போ மனிதனவே மாற்றும் தன்மைக்கு வந்துவிட்டான். ஏனென்றால் அவன் செய்யும் அந்த சந்தர்ப்பம் அந்த நிலையை உருவாக்குகின்றது. இந்த மாதிரி உலகில் ஒன்றும் படிக்கலைன்னாலும் கூட அடுத்த நிகழ்ச்சிகளை நாம் கண்ணால் பார்க்கின்றோம், காதால கேட்கின்றோம். இவ்வளவு இருந்தும் நாம் இன்னமும் அறியாமலேயே வாழ்கின்றோம். அந்த அறியாமலிருந்து நாம் விடுபட்டால் ஒழிய இந்த மனித வாழ்க்கையில் நாம் மனிதனான சந்தர்ப்பத்தை நாம் இழந்து விடுகின்றோம். நமது உயிர் எத்தனை வகையான சந்தர்ப்பங்களை சந்தித்து இந்த நம்மை மனிதனாக உருவாக்கியது. இந்த சந்தர்ப்பம் மனிதனுடைய நிலைமையே மாறும் தன்மை வந்து விடுகின்றது. ஏனென்றால் ஒரு கெட்ட பழக்கங்களில் நாம் உற்று பார்க்கிறோம். அவர்கள் செய்வது தப்பு என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அந்த உணர்வு செய்கின்றது, நமக்குள் அது பதிவாகி விடுகின்றது. இப்படி பலமுறை நாம் சொல்லப்பட போகும்போது அதுவே விளைந்து அது அணுவா மாறி அதன் நிலைக்கே நம்மளை அழைத்து செல்கின்றது. இதுவும் சந்தர்ப்பத்தினுடைய நிலைகள். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நாம் நல்ல சந்தர்ப்பமாக மாற்றுவது எப்போது? இன்னைக்கு ஒரு குழந்தை சொன்னபடி கேட்கலன்னு நினைக்கிறோம். ஒரு தரம் அது நுகர்ந்த உடனே அந்த உணர்வுகள் அறியுது. அப்போ அவன் சொன்னபடி கேட்கலைங்கிற உணர்வு தான் வருது. அதே உணர்வு என்னை இந்த குழந்தையை பார்க்கும்போதெல்லாம் எப்படி குழாயில் தண்ணி வச்சோன்னு இதாகும். நம்மளை பார்த்தோன்னே அந்த குழந்தை அனுப்பிச்சு உடனே வருது. அவனை பார்த்தோன்னே நம்மளுக்கு வெறுக்கும் தன்மை வரும். யார் செய்கிறது? சந்தர்ப்பம். சந்தர்ப்பத்தால் விளைந்த உணர்வுகள் ஒன்றுக்கொன்று எதிர்நிலை ஆகுது. இந்த சந்தர்ப்பம் நாம் ஒரு ரோட் பக்கம் வர்றோம், ரொம்ப பழகிட்டோம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தன்னிச்சையாக உணர்வு தோணும். அதே மாதிரி அந்த நண்பருக்கு அந்த உணர்ச்சி தோணும். ரோடு மாறி வந்தவொடனே நான் இப்போதான் நினைச்சேன், நான் இப்போதான் நினைச்சேன், சந்திக்கிறோம். எது இயக்குது? இந்த உணர்வின் தொடர் வரிசை தான். என்றால் இந்த இயற்கை நீதிகளை மனிதனால் தான் உணர முடியும். உணர்ந்தான் மனிதன் என்று ஒளியின் உடலானது எல்லாம் சந்தர்ப்பம்தான். அகசியன் தாய் கருவிலே இருக்கப்படும் போது பல விஷத்தன்மைகளை முறிக்கும் தாவர இனங்களை தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டது. ஆனால் அந்த விஷயத்தை முறிக்கும் உணர்வெல்லாம் கர்ப்பமாக இருக்கும்போது தாய் அதை நுகர நேர்கின்றது. அந்த நுகர்ந்த அந்த தாய் உணர்வு ரத்தத்தில் கலக்கின்றது. கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது கிடைக்கின்றது. கருவுற்றுச்சுன்னா 90 நாளுக்குள்ளுக்க இத்தகைய விஷயத்தை முறிக்கும் தன்மை வந்துவிட்டால் அவன் அனைத்து விஷயத்தையும் முறிக்கும் தன்மை வருது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு பையன் டிவியில் காமித்தாங்க, பள்ளி 7 எல்லாம் முழுசாக விழுங்குறான். பள்ளி சத்த கொஞ்சம் அதை சேர்த்து கொஞ்சம் சொல்லுவாங்க, ஆனால் முழுசாக விழுங்குறான். அவன் கருவில் இருக்கப்பட போகும்போது இந்த விஷயத்தின் தன்மை அவனை சாடி அதுவே அவனுக்குள் வளர்க்கப்பட்டு விஷயத்தை அவன் தாங்கும் சக்தி வருகின்றது. இதே போல அரசர்கள் மற்றொன்று போர் செய்யும் போது பலவிதமான விஷயங்களையும்
முடிகளில் தொட்டி அப்படி லேசாக ஒரு படுக்கைக்குள்ள அனுப்பிச்சு அது சாப்பிட வச்சுருவாங்க. அப்போ இதே மாதிரி அது சாப்பிட்ட பின் நாட்டின் வீரியத்தன்மை பற்றி காதல் சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஆசான்களை வைத்து சொல்லி அந்த கருவில் இருக்கக்கூடிய நாட்டுடைய சிறப்பும் நாட்டுடைய பண்பும் அவன் எடுத்துக்கொண்ட தெய்வங்கள் எதை உருவாக்கினாலும் குலதெய்வமாக எடுத்து உருவாக்கும். அப்ப அந்த மாதிரி குழந்தைகள் பிறந்த ஒரு நாம் இன்னைக்கு ஒரு கட்சி தூக்க முடியாது. அவன் வச்சிருக்க கட்சியில 2 கையிலும் தூக்கி கூட நம்மளை பேச முடியாது. ஆனா அவன் ஒருத்தன் செய்தான். அவ்வளவு பெரிய கட்சிகளை வச்சு போர் செய்தாங்க. அப்படின்னா அது தாய் கருவலை செய்த நிலை. அவனுடைய சந்தர்ப்பம் அதை செய்யறான். ஆனால் விஷத்தின் தன்மை எதிரிகளை தாக்கும் நிலையான அரசர்கள்லாம் என்னாச்சு? அவருக்கு பூராமே மீண்டும் விஷத்தின் தன்மை பரப்புக்கே வந்தாச்சு. மனிதனெல்லாம் அதை நினைக்கணும். ஆனால் அகசியனோ இந்த உயிரணு தோன்றிய பின் விஷத்தை முறிக்கும் தன்மை வந்த பின் நமது மனித உடல் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் விஷத்தை நஞ்சை மலமாக மாற்றி விடுகின்றது. நல்ல உணர்வானது. இதை வைத்து மனிதனான நாம் ஒவ்வொரு தீமையும் நீக்க தெரிந்து கொண்டவர்கள் தான் நாம் அதை நம்முடைய நிலைக்கு உயிரோடு ஒன்றி உணர்வது என கார்த்திகேயா அது வெளிச்சம். தீமையை நீக்க வேண்டும். நம் உடல் நஞ்சை மலமாக மாற்றும். ஆக அதே சமயத்தில் நஞ்சை நீக்கி கூடிய அந்த உருவை உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றிருக்கிறது நமது 6வது அறிவுக்கு. எப்படி இன்னைக்கு மனிதனை மற்ற மாடு ஆடுகளை எப்படி உருவாக்குகின்றோம் 6வது அறிவாக தான். இதே போல 6வது அறிவார் நாம் சந்தர்ப்பம் சந்திப்பது விஷத்தின் தன்மை நுகர்ந்தால் நமக்குள் பல நோய்கள் வருகின்றது. அந்த நோய் முழுமையடைஞ்ச பின் எத்தகைய விஷயம் நம்ம உடல் அதிகமாக வளர்ந்ததோ அதற்கு தக்க அந்த உணர்ச்சிகள் இப்போ மனித ரூபத்தை மாற்றி விடுகின்றது. நம்ம உயிரிலே உயிர் தான். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை நாம் மாற்றுவதற்கு தான் ஞானிகள் காட்டிய அறுவடையில் இன்று அகசியன் தாய்க்கருவை பெற்ற பூர்வ புண்ணியம் விஷத்தை முறிக்கும் மாற்றல் தாய் வழியில் கண்டான். அவன் பிறந்த பின் அவன் இடத்தில் விஷ ஜந்துக்களே வருவதில்லை, அஞ்சு விடுகின்றது. எலக்ட்ரிக் கலக்கிறான் அவன் நினைப்பு விடுகின்றது. அவனை கண்ட உடனே மற்ற விஷ மிருகங்கள் இவன் வாசனை கண்டவனை விலகி சென்று அவனுக்கு ஆபத்தெல்லாம் இருந்து விட்டான். ஆனால் அதே சமயத்தில் அவன் தாய் கருவிலே இருக்கப்படும் போது 27 நட்சத்திரங்கள் பல வகையில் நம் பூமிக்குள் ஊடுருவும். ஒன்றொன்று மோதும் போது மின்னல் ஆகின்றது. கடலை பட்டால் மணல் ஆகின்றது. மரத்தில் தாக்கினால் கருகி விடுகின்றது. மனிதனை தாக்கினால் கருகி விடுகின்றது. புவியின் ஊடுருவினால் எதுநிலை ஆகி கொதிகலனாகி இன்றைக்கு நம்ம பூமி பல உலோகங்களையும் மற்ற நிலைகளையும் உருவாக்குகின்றது. இத்தனை வேலை ஒன்று ஒரு பக்கம் நல்லதும் நடக்கின்றது. பூமியில் அந்த உருகின் உணர்வுகள் ஆவி நிலையில் என்றால் நமக்கு வேறு எதுவுமே இல்லை. அங்கே இப்ப நமது உயிர் எப்படி இங்கே இயக்கி அதற்கு தக்க உணர்வுகள் இணைத்து உருவாகின்றதோ அதே போலதான் இந்த 27 நட்சத்திரத்தின் உணர்வுகள் நம்ம பூமிக்குள் சென்று ஒன்றுக்கொன்று எதிர்நிலையாகி கொதிக்கும் சக்தி இங்கு வருகின்றது. ஆகையினால் அதனுடைய சந்தர்ப்பத்தால் ஏற்பட்டாலும் இன்றைய சூழ்நிலையில் நமது சந்தர்ப்பங்கள் எங்கெங்கோ போய்கொண்டிருக்கின்றது. இதைப்போல அன்று அகசின் தாய் கருவில் இருக்கப்படும் போது இந்த விஷத்தின் தன்மையை அந்த நட்சத்திரங்களின் மின்னலின் தன்மையை அதனுடைய வீரியத்தை குறைக்கும் தன்மை இருந்ததுனால் அந்த தாய் கருவில் இருக்கப்படும் சுவாசித்த உணர்வு அந்த சிசுக்கு கிடைத்து அவன் எத்தகைய மின்னலும் கண்ணிலே பார்க்கக்கூடிய நிலையில் மின்னல் எங்கிருந்து இந்த மின்னல் தோன்றுகின்றது. ஆனால் மின்னல் தோன்ற காரணம் என்ற நிலையில் அவன் இளமையிலேயே அறிய ஆரம்பித்தான். அப்படி அறிந்து கொண்டவன் தான் 27 நட்சத்திரங்களின் சூரியன் எடுத்து ஒளி சுடராக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றது. இந்த 27 விதமான உணர்வின் தன்மை மனிதன் அடையப்படும் போது இது முழுமையடையும் பருவம் பெற்ற பக்குவம். நமக்கோள் என்பது இந்த கோள்களின் உணர்வு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடக்கம் உண்டு. நமக்கு இருதயம் என்றால் அதில் பல வகையான சேர்த்து இருதயத்துக்கு பல உபகரணங்கள் உண்டு. கல்லீரல் என்றால் அது பல வகை சேர்த்து அதுக்கு உபகரணங்கள் உண்டு. மண்ணீர் என்றால் இதுக்கு உபகரணம் உண்டு. இதே போலதான் நமது சூரிய குடும்பத்தில் ஒவ்வொரு கோளுக்களுக்கும் பல உபகரணம் உண்டு. வியாழன் கோளுக்கு எடுத்தால் 27 நட்சத்திரங்களை கவரக்கூடிய சக்தி அதற்கு இருந்தது. இப்படியெல்லாம் இந்த இயற்கை நீதிகள் நடந்து வரும்போது நம் உடலையும் இதே மாதிரி வருகின்றது.
நாம் புழுவிலிருந்து தான் மனிதனாக வர வேண்டும். ஒவ்வொரு உணர்வுக்கு தக்க இருதயங்கள் மாறி, உடல்கள் மாறி, ரூபங்கள் மாறி, குணங்கள் மாறி, இப்படி எல்லாம் சந்தர்ப்பத்தால் நாம் வந்தோம். இப்பொழுது நாம் வந்து மனிதனான ஒருபாடு நல்லா இருக்கிறோம், வளர்ச்சி அடைந்தோம், இப்போ நோய் வருது, மனிதனுடைய ரூபமே மாறுகின்றது. ஏனென்றால் நாம் நுகர்ந்த உணர்வுக்கு இப்போ சந்தர்ப்பம் எதையெல்லாம் சந்திக்குமோ அதெல்லாம் இருக்கின்றது. இதுதான் இப்போ நாமோ இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றால் பிறவியில்லை என்ற சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சந்தர்ப்பத்தால் மோதி இது உருவாகியது, அதுக்கு தக்க ரூபங்கள் மாறியது, அதன் மேலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த மனிதன். உயிர் மட்டும் அடிவதில்லை, உடலும் மாறிக்கொண்டே தான் இருக்கின்றது. ஆனால் உயிரோடு சேர்த்து காட்டிய என்ற உணர்வின் தன்மை நாம் ஒன்றாக சேர்க்க வேண்டும். ஒருத்தர் கூர்ந்து கவனிக்கும் போது தப்பு செய்யறான்னா பதிவு செய்துகிறோம். இப்ப நாம் சொல்றது கூர்ந்து கவனிக்கிறீங்க, உங்ககிட்ட பதிவாகுது. இந்த பதிவாகப்படும் போது உயர்ந்த தீமையிலிருந்து விடுபடும் அந்த நல்ல சக்தி பெற வேண்டும் என்ற ஆசையா இருந்தால் அந்த ஆசைக்கு தக்க நுகர்ந்து உங்களுக்குள் பதிவாகும். எல்லாம் ஆசைதான் காரணம். ஏனென்றால் நாம் இங்கே தியானத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம குழந்தை வீட்டில் தனியா இருப்பாங்கன்னு ஆசைப்பட்டு அவனை பார்க்கணுமே இருந்த ஆசையோடு இருந்தான் இங்கே பதிவாகாது. அப்படி உச்சக்கட்ட அடங்க உடனே தன்னை அறியாமல் எந்திரிச்சு போச்சு. நம்முடைய ஆசைகள் தான் நாங்கள் இயக்குகின்றது, அந்த உணர்வு தான் நம்மளை இயக்குகின்றது. அதை வச்சுதான் நம்ம அந்த இடத்தில் நம்ம சந்தர்ப்பம் வாழ்க்கை அமைகின்றது. எல்லாமே சந்தர்ப்பத்தால். என்னால் உங்களுக்கு நல்லது ஒரு சந்தர்ப்பம். இப்படி அகசியம் ஒளியும் உடலாக துருவ நட்சத்திரமாக இருக்கிறான். என் குருநாதர் இப்படி மின்னலை நீ படுறாரு, நான் பயந்துகிட்டு இருந்தேன். கண்ணு பொருள் சண்டை போட்டுக்கணும். அப்போ அதுக்காக வேண்டி என்கிட்ட கையில் பச்சையில சில இதுகளை கையில் கொடுத்து பார்க்கும்படி சொல்றாரு. அப்படி ரொம்ப அழகா ஆனந்தமா இருந்தது. அப்ப நாம் அதை அறிய மாற்றல. இப்படித்தான் அகேஷன் தாய் கருளை பெற்ற நிலையில் அவன் பிறந்த பின் அவன் உணர்வு சக்தி வந்தது. சாதாரணமா நம்ம வீட்டில் கர்ப்பமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கர்ப்பமா இருக்கும்போது ஒரு வலிப்பு வந்த குழந்தைய, வலிப்பு வந்த மனிதனை அந்த கர்ப்பிணி 1-90 நாளுக்குள்ள பார்த்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்படி சந்தர்ப்பம் பார்க்கலாம். அந்த மேலே ஈர்ப்பு வைக்கக்கூடாது. அடனா அப்படிங்கிற நிலையை வரக்கூடாது. அடனான்னு அப்படி இயங்கினால் அந்த உணர்வுடன் இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பாதிக்கும். சில பேருக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் அதிகமாக சந்திக்க போகும்போது கூட பெரியவர்களானவர் கூட இந்த மாதிரி சிந்தை, அதான் இதே போல இயக்க சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட கூடியிருக்கு. சிலருக்கு அது கூடுனா இவங்களை பாதிக்கவில்லை என்றாலும் கூட அவங்க பரம்பரை குணங்களோட பரம்பரைக்கு குழந்தைகளுக்கு கர்ப்பிணி இருக்கும்போது இந்த உணர்வு அங்கே சேர்த்து அங்கே மாற்றக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. இதெல்லாம் காற்றால் கூறினார். ஏன்னா எல்லாம் சந்தர்ப்பம் தான். இதை போல தொடர்ந்து நம்முடைய இயக்கங்கள் போயிட்டு இருக்குது. உலகில் முழுதுக்கும் இன்றைக்கு தீவிரவாதம் என்ற நிலையை கலந்து இருக்கு. நீங்க எங்க பார்த்தாலும் இப்ப நீங்க நுகர்ந்த இந்த உலகில் தான் அங்கே தீவிரவாதம் செய்யறாங்கல்ல. நீங்க நுகர்ந்தால் இந்த உணர்வு உங்களுக்குள்ள போய் இது தீவிரவாதம் பண்ணும். அங்கேயும் செய்யலாம். இங்க நுகர்ந்தீங்க, உணர்ந்தீங்க, அறிந்தீங்க. ஆனால் உங்க உடலுக்குள் நுகர்ந்த உணர்வு கருவாகி அணுவாகி உள்ளுக்கு நல்ல குணத்தோட சண்டை போட ஆரம்பிச்சு. நம்ம எங்கேயோ நடக்குன்னு நாம நினைக்கிறோம். ஆனால் நுகர்ந்து அறிந்த உணர்வுகள் நமக்குள் இப்படி மாறுது. இப்படி நம்ம உடலுக்குள் தீவிரம் வந்த பலவிதமான நோய்கள், புதுவிதமான செயல்கள், அவங்களுடைய குணங்கள் மாற்றம் அடைகிறது. நம்பிக்கை இழத்தது, இழந்த பின் என்ன என்று விரைந்து அடைகிறது, விரைந்த தவறு செய்கிறது. ஆக மனிதனுடைய நிலை மாறி எங்கெங்கேயோ போயிட்டு இதை போன்ற நிலைகளைத்தான் சந்தர்ப்பத்தை உங்களுக்குள் மாற்றுறதுக்கு நம் குரு காட்டிய அறிவழியும் முந்தி சாதாரண தியானம் சொல்லிட்டு வந்து எப்படியும் நீங்க இதை பெறணும் அப்படிங்கிறதுக்காண்டி காற்று மண்டலம் ரொம்ப விஷத்தன்மையா போயிடுச்சு. மனிதனுடைய வாழ்க்கையை இன்னைக்கு தேடி செல்வம் இருந்தாலும் செல்வத்தை எப்படி பாதுகாக்க முடியாமல் போயிடுச்சு. பார்க்குறோம் கையில பணம் இருந்தால் உடலுக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, இத்தனையும் நிலை இருக்குது. இந்த மாதிரி நேரங்களிலும் தன்னையும் காக்கணும். இந்த வாழ்க்கையில் நல்ல குணங்களை அழிஞ்சிடாத பாதுகாக்கணும். அந்த பாதுகாப்புக்கு உங்களுக்கு சக்தி வேணும். அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த துருவதியானத்தில் உங்களை நினைவு பரிசெய்து இப்ப அகசியம் துருவனாகி துருவ நட்சத்திரமான அதிலிருந்து வரக்கூடிய உணர்வை இதே சூரியன் தான் அதை கவர்ந்துறக்கும் போது அந்த அகசியம் எப்படி அவன் வாழ்நாளின் தம தீமைகளை நீக்கினானோ அத்தகைய நிலையை இந்த இயக்கான சூரியனால் வரக்கூடிய கவர்ந்து பூமியில பரவ செய்து கொண்டிருக்கு.
இப்போ குருநாதர் எனக்கு அந்த பவரை அந்த எடுத்து காமிக்கும்படி எனக்குள் ஊன்றினார், அது சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார், அதை எடுத்துக்கொண்டு நான் வளர்த்தேன். அதே போல உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறோம். நுகர்ந்தறியப்படும் போது உங்களுடைய ஒவ்வொரு அணுக்களுக்கும் கிடைக்கும்படி செய்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஆசை வேணும். இதில் இந்த தீமைகளை நீக்கக்கூடிய சக்தி பெறணும், அந்த அருளை பெற வேண்டும். இருளை நீக்க அந்த அருள் பெறணும். இந்த ஆசையோடு இருந்தீங்கன்னா இது பலன் தரும், நல்ல பலனை தரும். நம்முடைய ஆசையை எங்கேயோ வச்சுட்டு நாம உடலுக்கும் தலைவலிக்கும் நாம் இதை எண்ணி எடுக்க வேண்டும். எண்ணி எடுக்கவே கூடாது. நாம் அந்த அருளை பெற வேண்டும். என் உடல் உள்ள எல்லா அணுக்களுக்கும் இது கிடைக்கணும் அப்படிங்கிற போது உங்களுக்கு இப்போ நான் அந்த தியானத்தில் உங்கள் ஒவ்வொரு உறுப்புகளையும் இயக்கக்கூடிய அணுக்களுக்கு நான் குறிவைத்து அந்த உணர்ச்சியில் அங்கே தூண்ட செய்கிறேன். உங்கள் நினைவும் இதை ஆசைப்படத்தும் போது காற்றுல இருக்கிற இழுத்து நீங்கள் சுவாசித்து அந்த உணர்வுகள் ஒவ்வொரு உறுப்புகள் உள்ள அணுக்களுக்கு பெறச்சிக்கிறோம். இது பழக்கம் வந்தாச்சுன்னா அது தன்னாலே எடுத்துரும். அதுக்கு தான் இப்போ நான் அந்த பயிற்சிகளை கொடுக்குறது. ஏன்னா அந்த காற்று மண்டலத்தில் ரொம்ப விஷத்தன்மையாக இருக்குது. இப்போ நான் ஒவ்வொன்றும் பதிவாக்கி மீண்டும் எண்ணும்போது அதே அலைவர். இப்போ ஒருத்தர் நாம ஒரு செயற்கை ஒரு தப்பு செய்தார், அதை நம்ம பார்த்தோட அவர் பார்த்தோன்னு இந்த இடத்துல தப்புன்னு நம்ம எண்ணுறோம். அப்போ அந்த எண்ணத்தை திருப்பி வளர்த்துக்கணும். அது வரும். அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது கூட அதை மாற்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேர்கள் பெறணும் அப்படின்னு அந்த மாதிரி எண்ணம் வரும்போது அதுக்கு நேராக குறிவைத்து நமக்கு உள்ளுக்கு பதிவாக இருக்கும், அதில் கொண்டு மாற்றிடும். அப்போ இணைக்கப்படும் போது நம்முடைய சிறு புள்ளிகளில் வட்டங்கள் மாறும். ஒவ்வொன்றாக கூடி கூடி அந்த கெட்டதுலேருந்து நமக்குள் நல்லதை மாற்றிக்கிட்டே வரும். அந்த நிலை உங்களுக்கு ஏற்பட செய்கிறது தான் இப்போ நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது உங்களுக்குள் இது பதிவாகிட்டு இருக்கு, அடாகிட்டே இருக்கும். பெறவேண்ட ஆசையில் இருக்கும்போது அந்த பதிவு மீண்டும் நினைவு கூறப்போது அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வு நீங்கள் எளிதில் பெறக்கூடிய தகுதியும் கிடைக்கின்றது. அதனால இப்போ எப்படி பிரிவு ஒரு உணர்வுகளுடைய நிலையில் நாம் பார்த்து பிறருடைய வேதனை எண்ணும்போது நமக்குள் உருவாகின்றது, அவனை திருப்பி எண்ணும்போது வேதனை வருகின்றது. இதெல்லாம் சந்தர்ப்பத்தால் இப்போ உங்களுக்கு இந்த வேதனையெல்லாம் நீக்கி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி இப்போ நம்ம தியானிக்க போனோம். பாக்கி எனக்கு இப்போக்குள்ள பதிவாக்கிட்டு 10 மணி உபதேசத்தில் ஓரளவுக்கு தெளிவாக கொண்டோம். எனக்கு கால நேரமாக இருப்பதனால அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வுகள் உங்களுக்குள் ஈர்க்கும் சக்தியும் உங்கள் உடல் உள்ள அணுக்கள் பெற செய்வதற்கு இதை செய்யும் சுருங்க. அதனால இந்த காற்றில் இருக்கக்கூடியதை இப்போது கூர்ந்து கவனித்து பதிவான விற்பாடு மீண்டும் அது எண்ணப்படும் போது உங்கள் கண் தான் ஆண்டினாமாக மாறுகின்றது. அப்போ நாம் எந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வு உங்கள்கிட்ட பதிவு செய்தோம்னா இந்த காற்றில் இருப்பது அதை பிரித்து சுவாசித்து ஒரு நல்ல சிந்தனை உள்ளதாக மாற்றுகின்றது. நீங்கள் எவ்வளோ கவலையாக இருந்தாலும் கூட அதை மாற்றிடும்.